பட் இது டார்கெட்டை ரீச் பண்ணிடுமான்னா எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. அவர்கள் வந்து இதனால ஒரு ஓட்டு அவர்களுக்கு கூடும் அப்படின்னு நான் நினைக்கல. இருக்கிற ஓட்டு விழுமா அப்படிங்கிறதுலே ஒரு கேள்வி இருக்குது. அதுதான் அந்த டக் ஆஃப் வாரே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ புதிய வாக்குகளை, கூடுதல் வாக்குகளை 1,31,00,000 பெண்களுக்கு வந்து இந்த உரிமை தொகையாக இன்னைக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து 1,19,00,000 பேர் வந்து ஸ்கீம் ஆரம்பிக்கும் போது அந்த தகுதி வாய்ந்த, ஆமாம், 2023 செப்டம்பரில் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து அது 1,31 மாறி இருக்கு. பட் இந்த 1,31,00,000 பேர் பெண்கள், திருமணமானவர்கள், குடும்பஸ்திரிகள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவர்களுடைய கணவன்மார்கள் மட்டும் வாக்களிச்சார். இவர்களும் அவர்கள் மட்டும் வாக்களிச்சார். நீங்க வீட்டுக்கு 4 ஓட்டு இருக்குன்னா 4 ஓட்டுலாம் பண்ணலாம். இந்த 2 பேர் மட்டும் ஓட்டு பண்ண 2,62,00,000 வாக்குகள் வளரும். விழுமான்னு பார்ப்போம். 2,62,00,000 வாக்கு விழல அப்படின்னா இந்த 5,000 ரூபாயோ 1,000 ரூபாய் பலன் தரல. இவ்வளவுதான் புரிஞ்சுக்கணும். நான் சொல்லுவேன், நீங்க எல்லாருமே தமிழ்நாட்டு மக்கள் பூரா 5,5 கோடி பேர் வாக்களிச்சாங்கன்னு வர வேண்டியது. ஆனா இந்த 2,62,00,000 பேர் 50%, இது பலனடைந்தவர்கள். நான் சொல்றேன், இவர்கள் மட்டும், நான் வாக்களிச்சேன், என் பொண்டாட்டி வாக்களிச்சாங்க, இந்த 2 பேர் மட்டும், இந்த கணக்கு மட்டுமே செல்லுதான். 2,62,00,000 வாக்குகள் வாங்குறாங்களா?